وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே சமூக மாற்றம் தரும் இறையச்சம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்கள் மத்தியிலே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். இந்த நாகரிக யுகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை விட நேர்மையிலும் நாணயத்திலும் பழக்க வழக்கத்திலும் பண்பாடுகளிலும் ஒழுக்கத்திலும் மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடத்திலே இறையச்சம் என்ற அம்சம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்த சமூகத்திற்கும் அவன் வாழக்கூடிய ஊர் தெரு நாடு என்று அனைத்துக்குமே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் தனக்கு நன்மை பயக்க வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், பிறருக்கு நன்மை பயக்க வேண்டிய காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், அதற்கு அவனுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த சக்திக்கு அவன் பயப்பட வேண்டும். அது நம்மை தண்டிக்கும், அவன் நம்மை கண்டிப்பான், அவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தீர்ப்பு வழங்குவான் என்ற அச்சம், அந்த பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால்தான் இந்த உலகத்திலே அவனால் தன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இறையச்சம் இல்லாமல், இறைவனுக்கு பயப்படாமல், இறைவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது அவன் தன்னளவிலே பெரிய கேடை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், புகைப்பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, போதைப் பொருட்களை உபயோகிக்கிறார்கள். இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தன்னுடைய உடம்புக்கு கேடு ஏற்படுத்தும் என்பது அவனுக்கு தெரியும். புகைப்பிடிக்கக்கூடியவன் அந்த சிகரெட் பாக்கெட்லேயே புகைப்பிடிப்பது உடம்புக்கு கேடு என்பதை படிக்கிறான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்பதை படிக்கிறான். படித்துக் கொண்டே என்ன பண்றான், அதை குடிக்கக்கூடியவனா இருக்கிறான். அது தவறு, தன்னுடைய உடம்புக்கு கேடு என்பதை விளங்குது, ஆனாலும் செய்யறான். குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவன், தண்ணி அடிக்கக்கூடியவன் அந்த பாட்டிலேயே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பதை படிச்சுக்கிட்டே குடிக்கிறான். அதே மாதிரி போதைப் பொருட்களை உபயோகித்தால் தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் நாசமாகும் என்பதை தெரிந்து கொண்டே அதை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அந்த தவறு அவனுக்கு கேடு விளைவிக்கும் என்பதை தெரிந்தால் கூட அவன் தவறிலிருந்து விடுபடுறானா? விடுபடல. பிறருக்கு செய்யக்கூடிய தீமைகள், கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறான், அடுத்தவன் தொட்டு அபகரிக்கிறான், என்னென்ன தவறுகள்லாம் இந்த உலகத்தை பிறருக்கு தீங்கெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான். செய்து கொண்டு அது தவறு என்று விளங்கின பிறகும் அதிலிருந்து விடுபட முடியாம, விடுபடுறதுக்கு விருப்பமே இல்லாம செய்து கொண்டே இருக்கிறான். கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான். இதனால நாட்டுல தண்டனை கிடைக்கும், சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது. அதை தண்டனை வாங்கி தருவதற்காக காவல்துறை நம்ம கைது பண்ணுவாங்க என்பதெல்லாம் விளங்கி கொண்டு அதை தவறு செய்யறான். ஒரு கொலை செய்தாலே அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்பது விளங்கினா கூட 10 கொலை பண்றான். என்னதான் செய்து விடுவார்கள், என்னதான் நடந்துடும், நம்ம தப்பித்துக் கொள்ளாம என்று விளங்கி கொண்டே அவன் செய்யறான் என்று சொன்னால், அப்ப அவனுக்கு செய்யக்கூடிய காரியமா தீங்கா இருந்தாலும் சரி, பிறருக்கு அவன் நினைக்கக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, அது தவறு என்று விளங்கிக் கொண்டே அவன் செய்கிறான் என்று சொன்னால்
இதனால என்ன நடந்துற போகுது, நமக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது, இதனால நமக்கு இந்த உலகத்துல என்ன நஷ்டம் வந்துட போகுது, நம்ம நல்லதானே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தானே காரணம். இப்படிப்பட்டவனுக்கு உன்னை ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னை ஒருத்தன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ இந்த உலகத்துல என்ன காரியம் செய்தாலும் அது அவனுக்கு தெரியாம நீ செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தணும்னா, இந்த உலகத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் கூட அது படைத்தவன் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலிருந்து அவன் தப்பிக்கு விட முடியாது. அவனுக்கு தெரியாம அந்த இலை விட முடியாது. அந்த அளவிற்கு இந்த உலகத்தை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அப்படி இறைவன் ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒருத்தர் நம்பினான்னு சொன்னா, அதுக்கு பயப்பட்டான்னு சொன்னா, அதைக்கு அஞ்சினான் என்று சொன்னால் இதை செய்வானா? இந்த உலகத்தை எத்தனை சட்டம் போட்டாலும், எவ்வளவு கடுமையான சட்டம் போட்டாலும் இறைவன் ஒருவன் நம்ம தண்டிப்பான் என்ற அச்சம் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை மாறும். ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை மாறும், சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் வந்து ஒரு சமூகத்தையே மாற்றி போட்டோம். அப்ப அந்த சமூக மாற்றம் ஏற்படணும் சொன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறணும். அது மாற வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் வரணும். அது மாற்றி போட்டது. இது வந்து நம்ம ஒரு தத்துவமா நினைச்சிடக்கூடாது. ஒரு தத்துவத்துக்கு 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. தத்துவமா நினைச்சிடக்கூடாது. சொல்றதுக்கு நல்லா இருக்கும், யார் அப்படி நடப்பா? இறையச்சம் வந்ததுன்னா மாறிட முடியுமா? அப்படி நம்ம நினைக்க முடியாது. இறையச்சம் வந்ததனால் மாறின சமுதாயத்தை அல்லாஹ் நமக்கு முன்னாடி காட்டியிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களால் வாக்கெடுக்கப்பட்ட சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயமா இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்திலே அவங்கள மாதிரி தீமையில மூழ்கி கிடந்தவங்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட தீமை செய்யக்கூடியவங்க அவங்க இருந்தாங்க. மதுவா மாதுவா என்ன கொலையா கொலை எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அதுல முதல் இடத்துல அவங்க இருந்தாங்க. நம்ம எல்லாம் பெருமடிக்கிறதா இருந்தான்னு சொன்னா எதை பெருமடிப்போம்? அழகுல பெருமடிப்போம், அறிவுல பெருமடிப்போம், கல்வியில பெருமடிப்போம். ஆனா அவன் இதுல பெருமடிப்பான்னு சொன்னா, எவ்வளவு மது பாட்டில் மது பேரல என் வீட்டுல இருக்குது, எவ்வளவு தோல் துணிக்கிறேன் மது வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமடிப்பான். அப்படி மதுவில மூழ்கி கிடந்தான். அவனுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை போடுறாங்க. மதுவை குடிக்க கூடாது, மது தீங்கு என்ற அந்த வார்த்தையை போட்ட உடனே அந்த மதுல இருந்து வெளியே வர்றாங்க, சினால வெளியே வராங்க. விபச்சாரம் தவறு என்று அவங்க மத்தியில் சொன்ன உடனே அதுல இருந்து வெளியே வர்றாங்க. மகன் பார்க்க மாட்டா, தாயின்னு பார்க்க மாட்டா. எப்படி இருந்தாங்கன்னா, தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருப்பாரு, அவர் மரணிச்சாருன்னா அந்த பெண்ணை இவருக்கு சித்தி ஆயிடுவாங்க, அந்த பெண்ணை இவருக்கு திருமணம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த பெண்கள் விஷயத்துல மோசமா இருந்தான். அவன் மாறினான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட உடனேயே அதுல இருந்து மீண்டு வரான். மாறினானா இல்லையா? அந்த ஒழுக்கம் மாறுறது வந்து அந்த சமூகத்தையே மாற்றிச்சுது. ஒரு தோழர் மாறினாரு, அனைத்து சமூக மக்கள் அதே மாதிரி மாறினாங்க. தெருக்கள்ல அந்த மது பாட்டில் மது பேரல போட்டு உடைச்சி அப்படி ஓடிச்சு மது. ஆறா ஓடுற அளவுக்கு மது ஓடுற அளவுக்கு அவங்க வந்து மது விட்டு வெளியே வந்தாங்க. அவங்கள மாத்துச்சு. எது மாறிச்சுது? இறையச்சம் தான் மாற்றுது. இறைவனை பற்றி அச்சம், இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சம் அந்த மக்கள் மத்தியில ஊட்டப்பட்ட உடனே அதுல இருந்து வெளியே வராங்க. தவறுகள் தீங்குகள் இருந்து அவங்க மாறி வெளியே வராங்க. எப்படிப்பட்ட மாற்றம் சொன்னா, அல்லாஹ்வே அவனை பொருத்தி கொண்டான் என்று குர்ஆன்ல சொல்லக்கூடிய அளவுக்கு நாம கூட இன்றைக்கு அந்த நபி தோழர்களுடைய பேரை சொன்னோம்னா என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுன்னு சொல்றோம். அல்லாஹ்வும் அவர்களை அவர்களும் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான்னு சொல்லி அவர்களுக்காக நம்மை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை அந்த மக்கள் மத்தியில அல்லாஹ் கொண்டு வந்தான்னு சொன்னா, அதுக்கு காரணம் இறையச்சம் தான். இறைவனை பற்றி அந்த அச்சம், இறைவனை பற்றிய பயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பாடம் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு அஞ்சி நடந்த அந்த வாழ்க்கையை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் நடந்து போறாங்க. தெருவில் ஒரு பேரித்த மரம் கிடக்குது, ஒரு பேரித்த மரம் தெருவில் கிடக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிக்கை விட்ட ஹதீஸ். அவங்க பேரித்த பழத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பேரித்த பழம் சதக்கா, அதாவது தர்மமாக இல்லை என்று சொன்னால் அதை நான் சாப்பிட்டு போயின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தர்மம் தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பு தர்மம் வந்து தடை செய்ய, சதக்கா போட வந்து அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த பேரித்த பழத்தை வந்து நான் சாப்பிட நினைக்கிறேன், ஆனா இது சதக்காவா இருந்துருமோ அஞ்சுகிறேன், அதனால சாப்பிடலன்னு சொல்லி அதை விலக்கிட்டு போறாங்க. அதை சாப்பிடாம போட்டு போறாங்க.
போறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரசூல், அவர் தலைவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வாழ முடியுமா? பொது சொத்துக்கள்ல இருந்து அபகரிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அமானித பொருட்களை அபகரிக்க நினைக்கிறான். அடுத்தவன் சொத்து தெரிஞ்ச பிறகு கூட தலைவனா இருக்கிறோம், நம்ம பெரிய பதவியில் இருக்கிறோம், பொறுப்பில் இருக்கிறோம் என்று சொல்லி அதை எடுத்து உபயோகப்படுத்துன்னு நினைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் கிடந்த பொருள் தர்ம பொருளா இருந்து விடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று இறைவனுக்கு அஞ்சி அதிலிருந்து வெளியே போகிறார் சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த மக்கள் வந்து இறைச்சத்தோடு வாழ்க்கை காட்டியிருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்காங்க. தொழுது முடிக்கிறது உடனே எழுந்திருச்சு போறாங்க. தொழுது முடிச்ச உடனே எழுந்திருச்சு வேற வேகமா போறாங்க. பின்னாடி தொழுதுகிட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அச்சம் வந்துடுது, இன்னும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு வேகமா போறாங்க, இன்னமா இருக்குமோ எதா இருக்குமோ சொல்லி பயந்து போய் அவங்க இருக்காங்க. ஒருத்தர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் போனவங்க திரும்ப நேரம் கழிச்சு திரும்ப வராங்க. வந்து அந்த மக்கள் மத்தியில சொல்றாங்க, நான் எதுக்கு போனேன்னு தெரியுமா? என்னுடைய வீட்டுல சில அமானித பேரித்த பழங்கள் இருந்தது, பொது சொத்துல இருக்க வேண்டிய பேரித்த பழங்கள் இருந்தது, அது எனக்கு சொந்தமானது கிடையாது. என் வீட்டுல உள்ள யாராவது எடுத்தது, நம்ம வீட்டுல உள்ள நான் எடுத்து சாப்பிட கூடாது என்பதற்காக நான் வீட்டுக்கு போய் அந்த பேரித்த பழங்களை யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பங்கிட்டு விட்டு வந்து விட்டேன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகை கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. எது? அமானித பொருளை சாப்பிடக்கூடாது, பொது சொத்துல கை வச்சிடக்கூடாது, பிறருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம எடுத்துடக்கூடாது, தர்மத்திற்கு வாங்க வேண்டிய பொருட்களை வந்து நம்ம தொட்டக்கூடாது, நம்மளும் தொட்டக்கூடாது, நம்ம குடும்பம் தொட்டு விடக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கூட அந்த கவனம் வந்த உடனே தொழுகையை முடிச்சோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அந்த அமானித போல அந்த பேரித்த பழங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க பங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இது காரணம் என்ன? இறையச்சம். இறையோட யாருக்கு தெரிய போறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பேரித்த பழம் இருந்தது யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரிய போறது இல்ல. கொடுத்தாச்சு சொன்னாலும் யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. ரசூலுல்லாஹ் எதிர்த்து கேள்வி கேட்கறது யாரும் இல்ல. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு செய்யறாங்க? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தக்குவா, இறைவனுடைய அச்சம் என்னோட உலகத்தில் இருக்கக்கூடிய காரணத்துல நான் இதை வந்து வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது, இறைவன் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிச்ச உடனே போய் அந்த பேரித்த பழத்தை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு சொல்லிட்டு வராங்கன்னு சொன்னா அதுதான் இறைச்சத்தை வந்து அந்த மக்கள் வந்து அவங்க வாழ்ந்து காட்டின முறை. அவங்கள்ட்ட பாடம் படிச்ச அந்த சஹாபாக்கள் கூட எப்படி வாழ்ந்தாங்க, சின்ன விஷயம் கூட இறைச்சத்துக்கு மாற்றமா போய்விடக்கூடாது என்பதற்காக கவனமா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மத்தியில் ஒரு கண் அசைவு காட்டினா கூட பயந்து அந்த காரியம் தவறு என்று விளங்கி செய்யாமல் தவிர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவர்களுடைய அடிமை அந்த காலத்துல வந்து அடிமைகளை வந்து தங்களுடைய வீட்டு வேலைக்கு மனிதர்களை அடிமைகளாக விற்கக்கூடிய நிலைமை அந்த காலத்துல இருந்தது. சந்தையில போட்டு விற்பாங்க. வீட்டில் வேலை செய்வதற்கு தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக மனிதர்களை வந்து விலைக்கு விற்பாங்க அந்த காலத்துல. அப்படி வாங்கி அடிமைகளாக ஒருத்தர் வாங்கி வசதியாக வச்சிருப்பாங்க. அப்படி வைத்திருப்பவர்கள் வந்து இவங்களுக்கு சொந்தமாக என்ன வேணாலும் செய்யறாங்க. அந்த மாதிரி நடைமுறை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தங்களுடைய அடிமையை ஒரு நாள் அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அந்த அடிமையை சாட்டையால நல்லா அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது ஏதோ அவர் தவறு ஏதோ செய்திருக்காரு அந்த அடிமை. அந்த அடிமை வந்து இவர் கோயப்படக்கூடிய அளவிற்கு ஏதோ தவறு ஏதோ செய்திருக்காரா இல்லைன்னா இவருக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது செய்திருக்காரு தெரியல. அவர் அடிக்கிறார், கோபத்தில் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே பேக்ல இருந்து சவுண்ட் அபூ மஸ்ஊத் அப்படி சத்தம் கேட்குது. கேட்டாலே இவருக்கு ஒருத்தர் கோபத்தில் இருந்தாருன்னு சொன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காது. மனசை கோபப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு மூளை எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறத நினைப்பான். அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்திருக்காரு. பேக்ல சவுண்ட் கேட்குது, இவரு கவனிக்காம திரும்ப அடிச்சுட்டு இருக்காரு. திரும்பவும் சத்தம் கேட்குது. சத்தம் பக்கத்துல வந்துட்டு கிட்ட நெருங்கினோட யார் சத்தம் போடுறது திரும்பி பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. நின்ன உடனே ஒரு பதறிட்டாரு. பதறின உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மஸ்ஊத் தெரிந்து கொள்ளுங்கள், அபூ மஸ்ஊத் தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் கையில இருந்து சாட்டை கீழே ஊத்துட்டு பயந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க எச்சரிக்கிற மாதிரி வார்த்தை இல்ல அது. தெரிந்து கொள்ளுங்கள் சொன்ன உடனே அவர் பயந்து போய் கையில வச்சிருந்த சாட்டி அப்படி கீழே போட்டுறாரு. கீழே போட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இந்த அடிமை மீது எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ, இந்த அடிமையை அடிப்பதற்கு தண்டனை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு உங்க மீது இருக்குது. உங்களை தண்டிக்கிறது உரிமை இருக்கிறது. நீங்க இவருக்கு தண்டனை கொடுப்பது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா நீங்க தாங்கிட மாட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே
அவர் அன்னையில இருந்து கடைசி வரைக்கும் ஒரு அடிமை அடிச்சது கிடையாதுன்னு சொல்றாங்க. கடைசி காலகட்டம் வரைக்கும் தன்னிடம் இருந்து எந்த ஒரு அடிமையும் நான் அடித்ததே கிடையாது, அதுல இருந்து ஒதுக்கி கொண்டேன் என்று சொல்லி அவர் அந்த செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் பார்த்து விடுறான். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்தை எடுத்து தைக்குது. அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான், இந்த அடிமையை அடிக்கும் இதே மாதிரி அல்லாஹ் நாளை நம்ம தண்டிச்சா, நமக்கு எதிராக அல்லாஹ் சாட்டையை தூக்கினா, மறுமையில நம்ம கடும் தண்டனை விதிச்சான்னு சொன்னா நம்ம தாக்கிக் கொள்ள முடியாது என்ற அந்த பயம், இறைவனை பற்றி அந்த அச்சம் அவனுடைய உள்ளத்துல வந்த உடனே அங்கிருந்து அந்த அந்த செயலை செய்யவே மாட்டேன் என்று முடிவெடுத்துறான். எப்படிப்பட்ட மாற்றத்தை அந்த மக்களுக்கு உண்டாகுது? இது ஒரு சம்பந்தமான செய்தி. அந்த மக்கள் அனைவருமே இந்த மாதிரி இறையச்சத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தீமைகள், தீங்குகள், தவறுகள் இருந்து விலகுவதற்கு முக்கிய காரணமா அமைந்தது இது பார்த்தா இறையச்சம் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியதாக, மனிதனுடைய மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இறையச்சம் தான். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் பாருங்க, அல்ல இறையச்சத்தை பத்தி தான் எல்லாம் சொல்லி அதோடு ஜாயின் பண்ணி தான் சொல்லும். நம்ம நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பு எதுக்கு? நம்ம பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். இதனால அல்லாவுக்கு என்ன நன்மை? அல்லாவுக்கு என்ன அதுல பெனிஃபிட் கிடைக்க போகுது? நம்ம பசியோடு இருப்பதால, நம்ம தாகத்தோடு இருப்பதால அல்லாவுக்கு ஏதாவது அவனுடைய கஜானா நிரப்பி அடிச்சிட்டு போயிடலாம். சாப்பிடாம இருந்த உடனே அந்த பொருளா நம்ம பத்திரமா வச்சிருக்கலாம், சாப்பிடாம வச்சிருக்கலாம், அதான் நமக்கு இது அடுத்த ஆளு உபயோகிக்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க பண்ண முடியுமா? அல்ல எவ்வளவு வேணாலும் தருவோம். அதுக்காக வேண்டி எல்லாம் தரல. அல்ல எதுக்கு தந்திருக்கான்? யா ஐயுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ்ஸியாமு, உங்களுக்கு நோன்பு எதற்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம்? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறணும். நமக்கு நோன்பு தந்தது நம்ம சாப்பிடாம பசியோடு இருக்கிறதுக்காக வேண்டி தரல, நம்ம தாகத்தோடு இருப்பதற்காக தரல, நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கணும், தவிர்த்து கொண்டு இருக்கணுங்கிறதுக்காக தரல. உனக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தையே, உனக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தையே நீ எனக்காக வேண்டி இந்த ஒரு மாசம் நீ தியாகம் பண்ணணும் அப்படின்னு அவன் கட்டளை இட்டிருக்கான். அந்த கட்டளையை இவன் நிறைவேற்றுகிறானா, எனக்கு அஞ்சு நிறைவேற்றுகிறானா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான். நம்ம யாரும் கவனிக்கல, யாரும் நம்ம வாட்ச் பண்ணல. நம்ம வீட்டுல தனியா இருந்தா கூட நம்ம நோன்பு நேரத்துல ஒரு வாழைப்பழத்தை எடுத்தோம்னா சாப்பிட முடியுதா? நல்ல பசியோடு இருக்கிறோம், நல்ல பசியோடு இருக்கிறோம். யாருக்கு தெரிய போகுது? ஒரு பாத்திரத்தை சாப்பிட்டு பேசாம இருந்துரும். யார் நோன்பு கேட்டா நோன்பு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லி நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடிய மாட்டேது. ஏன்? நம்ம யார் கவனிக்காத அல்லா கவனிச்சுட்டு இருக்கான். ஒரு மடங்கு தண்ணியை கூட நம்ம குடிக்க மாட்டோம் தாகமா இருந்தா. ஏன்? அல்லா கவனிச்சிருக்கான். நம்முடைய நோன்புக்கான அந்த பலன் இல்லாம போயிடும் என்பதை நம்ம அந்த இடத்தை எப்படி கவனிக்கிறோம்? அதுக்கு காரணம் என்ன? தக்குவா தானே, இறையச்சம். இறைவன் சொல்ல மாதிரி அந்த இறையச்சத்துடையவர்களா நாம் மாறுவதற்காக தான் அல்ல அந்த நோன்பு கடமையாக்கிறார். இந்த மாதத்துல நீ ஆகமாக்கப்பட்ட காரியத்தை நீ செய்வதற்கு தவிர்க்கிறாய் என்று சொன்னால், நீ இதுக்கு புற வரக்கூடிய மாசங்கள்ல உனக்கு ஹராமாக்கிற விஷயத்தை நீ செய்யக்கூடாது. இறைவன் தடுத்த விஷயத்தை இறைவன் அஞ்சணும். அதுக்குதான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எது கடமையாக்கி இருக்கிறான்? நம்ம அச்சம் இறையச்சமுடையவர்களா மாறணும். நம்முடைய தோற்றத்தையோ நம்முடைய செயலையோ பார்த்து அல்லாஹ் நமக்கு தீர்ப்பளிக்க மாட்டான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை பார்த்தா தீர்ப்பளிக்கிறான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கில்லா யன்லுரு குலூபிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்க போறான். நீ தோற்றம் எப்படி இருக்குலாம் பாருங்க. நம்ம என்ன இறையச்சமுடையவர்கள் நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்னு சொன்னா, ஒருத்தர் தாடி பெருசா வச்சிருக்காரு, தலையில தொப்பி வச்சிருக்காரு, ஜிப்பா போட்டிருக்காரு, எந்த நேரம் நீட்டா எந்த நேரம் பள்ளிவாசலே கிடக்கிறாரு, எப்போ விவாதத்திலே மூலிக்கு இவங்கதான் இறையச்சோட நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை இறையச்சோம்னா அல்லாவுக்காக வேண்டி பள்ளிவாசலே கிடக்கிறாரு இறையச்சமுடையவர்கள் நம்ம சொல்லிட முடியாது. இறையச்சமுடையவர்கள் உலகத்து வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே இறைவனுக்கு அஞ்சு வாழக்கூடியவங்களா தான் இருக்கணும். அவங்க பள்ளிவாசல் இறைவனே இருக்கக்கூடியவர்களா இறையச்சமுடையவர்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த சம்பவம், ஒரு 3 மனிதர்கள் நபிசல்லாஹு மனைவிட்டு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அவருடைய விவாதத்தை பத்தி கேட்கும் பொழுது அவங்க இப்படி விஷயத்தை சொல்றாங்க. சொன்னோட அந்த 3 மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதரை இவ்வளவு கம்மியா செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம பாவங்கள் நிறைய செய்யக்கூடியவங்க, அதுல எந்த அளவு கம்மியாலாம் செய்ய முடியாது என்று சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் இரவு முழுக்க நின்று வணங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒருத்தர் நோன்பு வச்சுட்டே இருக்க போறேன், நோன்பு கூட போறது இல்ல. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், பெண்களை தொடவே மாட்டேன்னு சொல்லி அவர்
வாட்டி பேசி முடிவெடுத்துறான். இந்த தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் இரவு தூங்க வச்சுக்கிறேன், அதே நேரம் வணங்க வச்சுக்கிறேன், அதே மாதிரி நோன்பு வைக்க வச்சுக்கிறேன், நோன்பை விட வச்சுக்கிறேன், திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், எல்லாமே நான் செய்து கொண்டேதான் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறேன். இதை விட ஜாஸ்தியா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பின்பற்றி யார் நடந்தாரோ அவங்க தான் என்னை சேர்ந்தவன்னு சொல்லி அந்த மக்களை கண்டிக்கிறான். அப்ப இறை நினைவிலேயே மூழ்கி கிடக்கிறது மட்டும் இறையச்சம் கிடையாது. உலகத்தோட காரியங்களை நம்ம இருந்து கொண்டே இறைவனை அஞ்சு நாம இருந்தோம்னு சொன்னா அதுதான் இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் உடையவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்ம நாளைக்கு மறுமையில நம்ம கேள்வி கேட்ப, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கேள்வி கேட்பான் என்று அஞ்சு நடக்கணும். நோன்பு மாதிரி அல்லாஹ் குர்பானிக்கும் அதே தான் சொல்றான். நீங்க குர்பானி பிராணிகளை அறுக்கிறீங்கள, அதோட ரத்தமோ சதையோ என்ன அடைவதில்லை. எது என்ன அடையுது? உங்களுடைய தக்குவாதான், இறையச்சம் தான் என்னை அடையுது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது குர்பானி கொடுக்கும் பொழுது கூட அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே இறைவனுக்கு அஞ்சி இருக்கக்கூடியதாக அமைக்க வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நாம் மாறலாம். இந்த உலகத்திலும் ஒரு மனிதனுடைய இறையச்சம் அந்த சமூகத்தை மாற்றப்படக்கூடிய சமுதாயமாக ஆகும் என்பதை நாம் உணர்ந்து இறையச்சமுடையவர்களாக